Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி மொபைல் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கார்ட்போர்டில் மொபைல் ஸ்டாண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மொபைல் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து சின்ன ஆர்கனைசரும் சேர்த்து பண்ண போகிறோம். அதில் வந்து பென்சில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பென்சில்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கார்ட்போர்டில் எல் ஷேப் ஒன்று வரைஞ்சிருக்கேன். எல் ஷேப்போட ரைட் சைடில் மட்டும் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன். அந்த ஷேப் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி கிராஃப்ட் நைஃப் இருந்தால் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நீட்டபிளாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, நான் வரைஞ்சிருக்க ஷேப்பை இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போது இந்த சைடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நான் எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது இந்த இடம் தான். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஷேப் கட் பண்ணும் போது இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் அந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2 பீஸ் வேணும். ஆல்ரெடி கட் பண்ணதே மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அதுக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் அட்டை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அட்டைக்கு மேலே நம்ம கட் பண்ண 2 பீஸையும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வச்சு ஒட்ட போகிறோம். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் வந்து லைஃப் வரும், நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பட் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் காஞ்சிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக ஒட்டிக்கும். பட் ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரமே வந்து பிரிஞ்சு வந்துடும் கார்ட்போர்ட் பொறுத்த வரைக்கும். பட் நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் பெட்டர். அதனால நான் ஃபெவிகால் போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு இன்னொரு அட்டையை ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இது கீழே வைக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக கட் பண்ணி கரெக்டாக பொறுமையாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஈஸியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடை கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஷேப் பார்த்துக்கோங்க. எல் ஷேப் ரெண்டுத்தையும் சைடில் ஒட்டியிருக்கோம். அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக ஒரு 3 கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தனியாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீளமாக கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கு ஃபெவிகால் போட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு சென்டரில் அந்த மிடில் வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபெவிகால் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறனோ அங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எந்த இடத்துல வச்சு ஒட்டனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக அதுக்குள்ளே ஒட்டுறேன். அந்த கார்ட்போர்டுக்கு உள் சைடில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுதான் வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி இருக்க போகுது. அதனால் உள் சைடு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் பேம்போ ஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலி நான் பேம்போ ஸ்டிக் போட்டு ஒட்டுறது ஈஸியாக இருக்குன்றனால இதை போட்டு ஒட்டுறேன். பேம்போ ஸ்டிக் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அவங்க வந்து சின்ன பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கலாம், கலர் பேப்பரை. அது வந்து டேப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் பேம்போ ஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி அந்த சென்டரில் மொபைல் வைக்கிற இடத்துல மட்டும் பேம்போ ஸ்டிக் ஒட்ட வேணாம். ஓகேவா? ஏன்னா அந்த இடம் அப்புறம் கொஞ்சம் சின்னதாகிடும். பேம்போ ஸ்டிக் ஒட்டினோன்னா மொபைல் வைக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல பேம்போ ஸ்டிக் வேண்டாம். இப்போது ஒட்டியாச்சு. இதை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலரும் டார்க் ப்ளூ கலரும் இருந்துச்சு. அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி பெயிண்ட் நிறைய செலவாகும்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தால் முன்னாடியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கும் கார்ட்போர்ட் கட் பண்ணும் போதே கலர் பேப்பரை ஒட்டிட்டு செய்யணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டதுக்கப்புறம் கலர் பேப்பர் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தால் மட்டும் முன்னாடியே ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கார்ட்போர்டை வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ணுற கலர் பார்த்திங்கன்னா லைட் கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்சிங்காக தெரியுது. நான் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். இதேமாதிரி லைட் பிங்க் கலர் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து லைட் ப்ளூ கலர் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், காய வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி இப்படி சின்ன சின்ன ட்ராப்ஸ் வச்சுருக்கேன், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது வந்து மொபைல் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். கீழே இந்த சின்னதாக கட் பண்ணியிருந்தோம்ல 2 சைட்லேயும் ஒரு சின்ன ஷேப், அந்த இடத்துல தான் மொபைல் வைக்கணும். 2 ஷேப்லேயும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷேப்லேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதை அப்படியே எடுத்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஷேப்லேயும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஒட்டியிருக்கோம்ல அந்த கார்ட்போர்டில் பென்சில் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இப்படி வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பின்னாடி ஒரு ஆர்கனைசர் மாதிரி குட்டியாக ஒட்டினோம்ல அதில் வந்து மார்க்கர், பென்சில் அதெல்லாமே போட்டுக்கிறேன்.
நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது திடீர்னு பென்னு பென்சில்லாம் வந்துட்டு தேடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு பென்னு தேவைப்படுதுன்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பென்சில் தேவைப்படுதுன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அங்கங்கே வச்சுட்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருப்போம் சில டைமில் நம்ம. அதுக்காக இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2 ஷேப்பில் இந்த மாதிரி மொபைல் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் பென்னு பென்சிலாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐடியா. நான் வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்டாண்ட் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி பின்னாடி இடம் கேப்பாக தானே இருக்குது, அந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பென் பென்சிலாக போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.